உலகத்தின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலம் திறப்பு. கமலஹாசன் கருத்தை வரவேற்ற வைகோ. பொருளாதார அழுத்தத்தில் தத்தளிப்பதாக ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு. பிணைய கைதிகளை மீட்கும் வரை போராட உள்ளதாக இஸ்ரேல் உறுதி. ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானம். இது குறித்த தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். உலகத்தின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா வரை 272 கிலோமீட்டர் ரயில் இணைப்பின் முக்கிய பகுதியை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். உலகின் உயரமான செனாப் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதை தொடர்ந்து கத்ரா முதல் பாரமுல்லா வரையிலான வந்தே பாரத் ரயிலை அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே கேபிள் தாங்கு ரயில் பாலமும் உதம்பூர் பாரமுல்லா ரயில் பாதையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் கத்ராவுக்கும் ரியாசிக்கும் இடையே செனாப் நதியின் கிளை ஆறான அஞ்சியின் குறுக்கே இந்த கேபிள் தாங்கும் பாலம் கட்டப்பட்டுள்ளது. வழக்கமான கட்டுமானத்திற்கு பதிலாக பாலத்தின் பாரத்தை கேபிள்கள் வடம் தாங்கும் வகையில் இது கட்டப்பட்டுள்ளது. 225 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் 331 மீட்டர் உயரம் கொண்டது. மொத்தம் 96 கேபிள்கள் பாரத்தை தாங்குகின்றன. இந்த பாலத்தில் மொத்தம் 8200 மெட்ரிக் டன் ஸ்டீல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கத்ராவில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். பொருளாதார அழுத்தத்தில் ஒவ்வொரு இந்தியனும் தத்தளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாகனங்களின் விலை உயர்வை சுட்டிக்காட்டி பதிவிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கடந்த ஆண்டில் இருசக்கர வாகன விற்பனை 17%, கார் விற்பனை 8.6% குறைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மொபைல் சந்தை 7% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். கடன் மற்றும் செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வாடகை, உள்நாட்டு பணவீக்கம், கல்வி செலவுகள் உள்ளிட்டவை விலை உயர்ந்து கொண்டே வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த புள்ளி விவரங்களை வெறும் எண்கள் அல்ல, ஒவ்வொரு இந்தியனும் தத்தளிக்கும் பொருளாதார அழுத்தத்தின் நிலை என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில முதலாளிகளுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இந்தியரும் பயனடையும் வகையிலான பொருளாதாரம் நாட்டிற்கு தேவை என பதிவிட்டுள்ளார். அனைத்து பிணை கைதிகளையும் மீட்கும் வரை போராடுவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் 2023 ஆண்டு அக்டோபரில் இருந்து தற்போது வரை நடைபெற்று வருகிறது. காசா முனைக்கு ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்ற பிணை கைதிகளை மீட்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. அவர்களை ஒப்பந்த அடிப்படையிலும் இராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தி செல்லப்பட்ட பிணைய கைதிகளில் ஜூடி வெயின்ஸ்டைன் மற்றும் கட் ஹக்காய் ஆகிய 2 பேரின் உடல்களை இஸ்ரேல் மீட்டதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து பிணைய கைதிகளையும் மீட்கும் வரை போராடுவோம் என்று பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். முட்டாள்தனத்திற்கும் எதிர்ப்புக்கும் ஓர் எல்லை உண்டு என்று பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியதை குறிப்பிட்டு கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் அடிக்கடி கூறி வருகிறார். இதனை மத்திய அரசு மறுத்துள்ளது. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் இது குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அமெரிக்கா தலையிட்டு நிறுத்தியதாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் தம்பட்டம் அடித்தார். இதை மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தின் போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடமிருந்து அழைப்பு வந்ததும் பிரதமர் மோடி சரணடைந்து விட்டார் என பேசியுள்ளார். இதற்கு பாஜக தலைவர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு முட்டாள்தனத்திற்கு எதிர்ப்புக்கும் ஓர் எல்லை உண்டு என்று ராகுல் காந்தியை குறிப்பிட்டு பேசினார். மேலும் எதிர்க்கட்சி என்பது நாட்டை எதிர்ப்புக்கும் அல்ல என்பதை ராகுலிடம் யாருமே சொல்லவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். கமல்ஹாசன் பொது வாழ்க்கையில் இருப்பதால் கவனத்துடன் பேச வேண்டும் என மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பெங்களூருவில் நடைபெற்ற துயர சம்பவம் மிகவும் வேதனைக்குரியது என கூறினார். விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் என அறிவுரை கூறினார். தொடர்ந்து கமல்ஹாசன் பொது வாழ்க்கையில் இருப்பதால் கவனத்துடன் பேச வேண்டும் என தெரிவித்தார். ஏற்கனவே இரு மாநிலங்களில் இடையே காவிரி நீர் பிரச்சனை இருக்கும்போது கமல்ஹாசன் கூறிய கருத்து கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கின்றது என கூறினார். கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர். அவர் அரசியலுக்கு மட்டும் தன்னுடைய பொது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல. அவர் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது கூட ஒரு பொது மனிதராகத்தான் இருக்கிறார். அப்படி பேசுகிற பொழுது நாம் சிறிது கவனத்தோடு பேச வேண்டும். நான் உங்களை பார்த்தே கேட்க விரும்புகிறேன், சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று யாராவது சொன்னால் தமிழகம் கொந்தளிக்காதா? தேவையற்றவைகளை பேசுவதை பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்துகின்ற உரிமை பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு கிடையாது. ஆகவே நாம் சற்று கவனத்தோடு பேச வேண்டும். நான்
கமலஹாசன் அவர்களை கேட்டுக்கொள்வது, எதிர்காலத்திலேயாவது இது போன்ற நிகழ்வுகளில் கவனத்தோடு பேச வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரே நாளில் 98 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே நாளில் 98 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புனே மாவட்டத்தில் 48 பேருக்கும், மும்பை நகரில் 34 பேருக்கும் மற்றும் தானாவில் 6 பேருக்கும் தொற்று உறுதியாகி உள்ளது. இதனால் மாநிலத்தில் தற்போது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1162ஆக உயர்ந்து உள்ளது என மராட்டிய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மொத்தம் 14,565 பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. இதில் 597 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுடன் கூடிய இணை நோய் காரணமாக இவர்கள் இறந்துள்ளனர். தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் சமூக இடைவெளி விடவும், முகக்கவசம் அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் காசாவில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்த கோரி அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது. ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருந்த 58 பிணைய கைதிகளை விடுவிக்க மறுத்த நிலையில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை அமல்படுத்த கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரம் பெற்றுள்ள அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த தீர்மானத்திற்கு ஹமாஸ் சில நிபந்தனைகளை விதித்து, ஆனால் நிபந்தனைகள் அனைத்தும் ஹமாஸுக்கே சாதகமாக இருப்பதாக கூறி அமெரிக்கா இதனை ஏற்க மறுத்தது. இருப்பினும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள மற்ற 14 உறுப்பு நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஆனால் சில கோரிக்கைகளை ஹமாஸ் படையினர் கண்டிப்பாக ஏற்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இதனால் இஸ்ரேல் காசா இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுவதில் சிக்கல் தொடர்கிறது. கமல்ஹாசன் கூறிய கருத்தில் தவறு ஏதும் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதில் அளித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தக் லைஃப் பட ப்ரமோஷனை விழாவில் கமல் கூறிய கருத்துக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் இது குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதில் அளித்துள்ளார். அதில் தமிழ் குறித்த கமல் கூறிய கருத்தில் எந்த தவறும் இல்லை என்றும், தமிழிலிருந்து பிறந்ததுதான் சமஸ்கிருதம் என்றும் தெரிவித்தார். கிரேக்கம், லத்தீன் மொழிகளை விட தமிழ் தொன்மையானது எனும் கூறியுள்ளார். மேலும் கர்நாடகாவில் நடைபெறும் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். உலகத்திலே இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள், மொழியியலை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து உண்மைகளை கண்டுபிடித்த பன்னாட்டு அறிஞர்கள் அழுத்தம் நிறுத்தமாக ஆணித்தரமாக எடுத்து வைத்த கருத்து, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி, அதுதான் அனைத்து மொழிகளுக்கும் முன்னாரானது. வடமொழியை விட, கிரேக்கத்தை விட, லத்தீன் மொழியை விட, கிரேக்க மொழியை விட, எகிப்தியர்கள் பேசிய மொழியை விட மிக தொன்மையான மொழி தமிழ்தான் என்று கால்டுவெல் மட்டுமல்ல, மேனாட்டு அறிஞர்கள் அனைவரும் கூறியதை வைத்துத்தான் நீராறும் கடலுடுத்த என்ற அந்த அற்புதமான நாட்டு மக்களுக்கு உணர்வை ஊட்டுகின்ற அந்த பாடலை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதினார்கள். அதில் செந்தமிழின் உதிரத்திலிருந்துதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள் அதிலிருந்து தான் உதித்து எழுந்தன என்பதை அதை பாடலாகவே எடுத்த எடுப்பிலே கடவுள் வணக்கத்தை போல தமிழ்தாய் வாழ்த்து ஆண்டு கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த கருத்துத்தான் பாடலாக அந்த நம்முடைய நிகழ்ச்சிகளிலே, அரசு நிகழ்ச்சிகளிலே, மற்ற பொது நிகழ்ச்சிகளில், கட்சி அல்லாத பொது நிகழ்ச்சிகளிலே இந்த பாடலைத்தான் முன்வைக்கிறோம். வேலூரில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாவட்டத்தில் 35,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். இதில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் மாவட்டத்தில் புத்தூர், அரும்புருத்தி, குடியாத்தம் உள்ளிட்ட இடங்களிலும் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை ஆட்சியர் துவங்கி வைத்தார். சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் பொதுமக்கள் உதவியோடு மாவட்டத்தின் பல பகுதிகளில் மரக்கன்றுகளை நட்டு நீர் ஊற்றினர். கெங்கவள்ளி அருகே 5 மலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேக விழாவையொட்டி பக்தர்கள் தீர்த்தக்குடம் ஊர்வலம் எடுத்து முருகனை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே நடுவலூர், பள்ளக்காடு, சமத்துவபுரம் பகுதியில் உள்ள 5 மலை முருகன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் முடிவுற்றது. கோவிலில் இன்று கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளதால் பள்ளக்காடு பகுதியில் இருந்து 5 மலை முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் தீர்த்தக்குடம் முளைப்பாறு எடுத்து வந்து வழிபட்டனர்.
தொடர்ந்து சுவாமியை தலையில் சுமந்தவாறு பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் வைத்து பூஜை செய்தனர். இதில் நடுவலூர், கெங்கவள்ளி, பள்ளக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மாற்றுத்திறனாளி பாபுவை தாக்கியவர்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அரசிற்கும் காவல்துறைக்கும் தவறான அழுத்தம் கொடுக்கும் அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இளமனூர் கிராம மக்கள் ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் அடுத்த இளமனூர் கிராமத்தில் இரு பிரிவினருக்கும் இடையே நடைபெற்ற பிரச்சனையில் தாக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பாபு மீதும் திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்கள் மீதும் SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பொய்யான வழக்கு பதிவு செய்திருப்பதை கண்டித்தும் இவ்வழக்கில் தொடர்பு இல்லாத திருமணத்திற்கு வந்தவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் நேதாஜி சுபாஷ் சேனை பேரவை தலைவர் சட்ட வழக்கறிஞர் மகாராஜன் தலைமையில் இளமனூர் கிராமத்தில் ஊர்வலமாக சென்று ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது வழக்கு தொடர்பாக யாரும் வெளியே வராதபடி காவல்துறையினர் 24 மணி நேரமும் அதிகப்படியான தொந்தரவு அளிப்பதுடன் ஒட்டுமொத்த கிராமத்தின் வாழ்வாதாரத்தை முடக்கி மன உளைச்சலை ஏற்படுத்தினர் எனவும் தெரிவித்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக முறையான விசாரணை நடத்தி மாற்றுத்திறனாளியை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இளமனூர் கிராம மக்கள் வலியுறுத்தினர். அருந்ததியர் சமூக மக்கள் அவங்க ஊர்ல அவங்க வீட்டுல ஒரு விசேஷம். ஸோ அவங்க வண்டியில வந்து 4-5 பேர் ஒரு ஊனமுற்ற ஒருவரை வந்து இடித்து தள்ளிட்டு போயிடுறாங்க. அந்த ஊனமுற்ற நபர் வந்து அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர். இது ஏன் இப்படி வேகமா அப்படி போறீங்க தெருக்குள்ள அப்படின்றத போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த விசேஷம் நடக்கிற வீட்டுல போய் சொல்றாங்க, இந்த மாதிரி வேகமா வந்து இடிச்சுட்டு போறாரு, கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்றாரு. அப்போ ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒன்று தள்ளுமுள்ளாயிருக்கு. ஒரு பெரிய அளவில் சண்டையோ சர்ச்சையோ ஒரு பெரிய காயங்களோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண தள்ளுமுள்ளு. அதில் அடிதடியில் வந்து இங்கே 2 பேர் அங்கே 2 பேர் அடி வாங்கிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நியாயமாக வந்து இதெல்லாம் வந்து லோக்கலில் இரு சமூக பெரியவர்களும் இருந்து பேசி முடிச்சிருந்துருக்கலாம். அல்லது காவல்துறை வந்து இருவருக்கு அறிவுறுத்தல் பண்ணி ஒரு பீஸ் மீட்டிங்கை போட்டு இனிமேல் இப்படி சண்டை சச்சரவு கூடாதுன்னு சமாதானமாக போக வலியுறுத்தி இருக்கலாம். அல்லது ஒருவேளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இருந்தால் இரு தரப்புலையும் யார் தவறு பண்ணியிருந்தாலும் இரு தரப்பு மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி சரிசமமான கைதுகளை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் செய்யாம அந்த விசேஷத்துக்கு வந்தவங்க யாரோ சில சமுதாய அமைப்புகளை, அருந்ததியர் சமுதாய அமைப்புகளில் தொடர்பு உள்ளவர் போல தெரிகிறது. அவருடைய தூண்டுதல் பேர்ல கிராம மக்கள் இணக்கமாக இருக்கக்கூடிய பகுதியில் சாதி பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. இவங்க வந்து சாதியை சொல்லி திட்டினாங்களாம். 50 வருடமாக 60 வருடமாக ஒன்றுமாக வாழ்ந்தவர்கள் எழுப்பாத சாதி பிரச்சனையை ஓர் இரவுல எழுப்பியதாக கொண்டு வர்றான். சாதியை சொல்லி எங்களை அடிச்சாங்க, திட்டினாங்க, அப்படின்லாம் வந்து நைட்டி எல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க. ஐயா, எங்க வீட்லயும் வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அக்கா தங்கச்சி இருக்கு. அந்த அளவுக்குலாம் நாங்க கொடூரமான. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அன்புமணி வருகை புரிந்ததால் பரபரப்பு நிலவியது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தனது அன்புமணி மீது அடுக்கடுக்கான பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி சென்னையில் தன் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்திய நிலையில் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அன்புமணி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்திற்கு காலையில் தனது இளைய மகள் சஞ்சுத்ராவுடன் வருகை தந்தார். இதேபோன்று ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியும் காலையில் வருகை புரிந்தார். இந்த நிலையில் தைலாபுரம் இல்லத்திலிருந்து 45 நிமிடங்கள் இறுகிய முகத்துடன் காரில் அன்புமணி புறப்பட்டு சென்றார். அப்போது என்ன நடந்தது என்று செய்தியாளர்கள் கேட்டபோது காரின் கண்ணாடியை திறக்காமல் கையெடுத்து கும்பிட்டபடி அன்புமணி சென்றார். இதனிடையே தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பொறுப்புகள் வாங்க வந்த நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். செய்யாறு தலைமை அரசு மருத்துவமனையில் ஜூன் 3ஆம் தேதி பிறந்த 5 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரத்தை திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் வழங்கினார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செய்யாறு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகன் டாக்டர் கலைஞரின் 102வது பிறந்த நாளையொட்டி செய்யாறு சட்டமன்ற தொகுதியின் சார்பில் ஜூன் 3ஆம் தேதி செய்யாறு அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினருமான MS தரணிவேந்தன், செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் O ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டு செய்யாறு அரசு மருத்துவமனையில் பிறந்த 5 குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்க மோதிரத்தை வழங்கினர். அதன் தொடர்ச்சியாக மகப்பேறு தாய்மார்களுக்கு மருத்துவ பெட்டகத்தை வழங்கினர்.
நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன், ஒன்றிய செயலாளர் ஞானவேல், தினகரன், சங்கர், திராவிட முருகன், ரவிக்குமார், ராஜ்குமார், நகரமன்ற தலைவர் ஆர் மோகனவேல், முன்னாள் சேர்மன் மாமண்டூர் ராஜி, திலகபதி ராஜ்குமார், மகாராஜன், கோபு, கார்த்திகேயன், துரைசாமி, மாவட்ட பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பூந்தமல்லியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் வட மாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சாவை விற்பனை செய்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து 7 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பூந்தமல்லி மதுவிலக்கு ஆய்வாளர் சுபாஷினிக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாரிவாக்கம் பகுதியில் பூந்தமல்லி மதுவிலக்கு உதவி ஆய்வாளர் புவனேஸ்வரி தலைமையிலான காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக கருப்பு நிற கோல்ட் கைப்பையுடன் சுற்றி திரிந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் தகவல் அளித்தார். அதனையடுத்து அந்த நபரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பட்டாபிராம் வள்ளல் நகர் பகுதியை சேர்ந்த அப்துல் லத்தீப் என்பதும் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியிலிருந்து மொத்தமாக கஞ்சாவை வாங்கி வந்து கல்லூரி மாணவர்கள் வட மாநில தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து 7 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த காவல்துறையினர் அப்துல் லத்தீப்பை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடையில் விற்பனைக்காக வைத்திருந்த அரசால் தடை செய்யப்பட்ட 10 கிலோ குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடை ஒன்றில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்வதாக உத்திரமேரூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் உத்திரமேரூர் காவல்துறை ஆய்வாளர் ஜெயவேல் தலைமையிலான காவல்துறையினர் பேருந்து நிலையம் அருகே உள்ள பெட்டி கடைகளிலும் செல்போன் கடையிலும் தீவிர சோதனை மேற்கொண்டதில் அரசால் தடை செய்யப்பட்ட 10 கிலோ எடையிலான குட்கா பொருட்கள் விற்பனைக்காக மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராம்கோபால், தியாரா, துளசிராம் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து உத்திரமேரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்திரமேரூரில் ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளுக்கான செயற்குழு கூட்டம் காஞ்சி மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த நிர்வாகிகளுக்கான செயற்குழு கூட்டம் தனியார் மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஜெயந்தி கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் சிறப்புரையாற்றினார். அப்போது வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி திருச்சியில் ஜூன் 14ஆம் தேதி மத சார்பின்மையை காப்போம் என்ற தலைப்பில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தலைமையில் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற உள்ளது என்றும் பேரணியில் பங்கேற்க திரளான வாகனங்களில் பொதுமக்களை திரட்டி மத்திய அரசிற்கு எதிராக அணி திரண்டு விசிக பேரணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார். கூட்டத்தில் சமுதாய போராளியும் சமூக சேவகருமான அறிவழகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதேபோன்று அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியிலிருந்து வெளியேறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த இளைஞர்களை மாவட்ட செயலாளர் எழிலரசு சால்வை அணிவித்து வரவேற்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இதில் உத்திரமேரூர் ஒன்றிய செயலாளர்கள் வின்சென்ட், தினேஷ், நகர செயலாளர் கவியரசு உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் செயல்படும் கலைமகள் மெட்ரிக் பள்ளியில் பயின்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவன் பவிந்தனுக்கு திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழுடன் ஊக்கத்தொகை ரூபாய் 50,000 வழங்கி பாராட்டினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இலங்கை அகதிகள் முகாமில் கடந்த 1990ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்த முகாமில் 72 குடும்பங்களை சேர்ந்த 228 பேர் வசித்து வருகின்றனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வசித்து வந்த அகதிகள் கடந்த ஆண்டு தமிழக அரசு தனித்தனியாக கட்டி கொடுத்த வீடுகளில் இலங்கை அகதிகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் முகாமை சேர்ந்த சந்திரசேகர் மகன் பவிந்தன் என்பவர் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள கலைமகள் மெட்ரிக் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார். பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவரை தமிழக முதலமைச்சர் பாராட்டி சான்றிதழ் வழங்கி ரூபாய் 50,000 ஊக்கத்தொகையாக வழங்கியுள்ளார். சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை பெற்ற மாணவர் பவிந்தனுக்கு பள்ளியின் நிறுவனர் வீரமுத்துக்குமரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பரிசளிப்பு நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாக இயக்குனர் வி. நவநீதம், தாளாளர் எம். பரணிதரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பஞ்சமூர்த்திகள் தங்க ரிஷப வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த
திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீதர் பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி விசாக பிரமோற்சவ விழா மே மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவை முன்னிட்டு தங்க ரிஷப வாகனத்தில் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஓலை சப்பரத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி கேரள செண்டை மேள வாத்தியங்களுடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம் ஸ்ரீசில மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள், மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாரவ, ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக 6ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 7ஆம் தேதி ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும், 8ஆம் தேதி தெற்போற்சவம் நடைபெற உள்ளது.